ஆட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமா தான். அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சினிமா தான். தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் திரைப்படத்துல ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க. என்ன சாரே மனசுல ஆயோ. தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் திரைப்படத்துல ரொம்ப கெட்டவங்களாவும் ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப நல்லவங்களாவும் இருப்பாங்க. அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. நமக்கு வில்லன் சொன்னால ஞாபகத்துக்கு வர்றது பிரகாஷ் ராஜ், அதுக்கு பிறகு நம்ம ரகுவரன். ரெண்டு பேருமே ஒரு மிரட்டி இருப்பாங்க. ஆனா வில்லாதி வில்லன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் நம்பியார். என்ன காட்டி கொடுத்தவன நான் சும்மா விட மாட்டேன், உன்னை அழிப்பேன். நம்பியார் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயந்துருவாங்க. அந்த காலத்தில் நம்பியார் மாதிரி ஒரு வில்லனை நீங்கள் பார்க்கவே முடியாது. வில்லாதி வில்லன்னு சும்மாவா சொன்னாங்க, அந்த அளவுக்கு ஒரு மிரட்டி இருப்பார். இதே மாதிரி தான் எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு பல ரசிகர்கள் எப்போவுமே வருவாங்கல்ல, அதே மாதிரி பார்க்க வந்திருக்காங்க. அப்போது நம்பியாரும் இருந்திருக்காரு. நம்பியார் படத்தில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ரியல்லே இருந்திருக்காரு. வந்தவங்கெல்லாம் பயந்து ஓடிட்டாங்களாம். ஐயோ நம்பியார் இருக்காரு அப்படின்னு சொல்லி பயந்து எல்லாம் ஓடிட்டாங்களாம். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் நம்பியார்கிட்ட பேசியிருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அவங்கள பயமுறுத்துறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்பியார் சொன்னாராம், இல்லை அவங்க என்னை எல்லாருமே வில்லனாக தான் பார்க்குறாங்க, வில்லனாவே நினச்சிக்கிட்டுமே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மனிதருங்க. படத்தில் பார்த்து நம்ம மிரண்டு போயிருந்தாலும் ரியல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதராகவே இருந்திருக்காரு. அவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. நல்ல ஒரு ஆன்மீகவாதி, நல்ல ஒரு மனிதர். அந்த டைமில் இந்த சோஷியல் மீடியாவெலாம் இல்லைனால அவர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கெட்டவர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நம்பியார் படத்தில் வேணா வில்லாதி வில்லனாக இருக்கலாம், ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோ தான். மனசை உருமுகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதில் ஓரளவு வெற்றி அடைய முடியும்னா அதுதான் கோவில். நடிகர் மயில்சாமி நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம், நிறைய தடவை சிரிச்சிருப்போம். அவர் இறந்து போனப்போ நிறைய பேர் ரொம்ப கவலைப்பட்டாங்க, இப்படி ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நம்ம கவலையாக இருக்கும்போது நம்ம அதிகமாக நம்மளை சிரிக்க வைக்கிறது இந்த மாதிரியான நகைச்சுவை நடிகர்கள் தான். அப்படி சிரிக்க வச்சவர் தான் நம்மளுடைய மயில்சாமி. இவரும் ரொம்ப ரொம்ப நல்லவர். எப்படி நல்லவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் ஒரு ஜோக்கராக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோ தான். உதவின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லுங்களேன், கையில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்து உதவி பண்ணுவாராம். அப்படி ஒரு நல்ல மனிதர். திரைப்படத்தில் வேணா ஒரு ஜோக்கராக இருக்கட்டும், ரியல் லைஃப்பில் ஹீரோ தான். எனக்கு ஏமாத்த தெரியாது, எனக்கு போய் சொல்ல தெரியாது, நல்லா சம்பாதிப்பேன், நல்லா செலவழிப்பேன், நல்லா 4 பேருக்கு கொடுப்பேன். மயில்சாமியை பற்றி பேசின பிறகு கட்டாயம் நம்ம நடிகர் விவேகை பற்றி பேசி ஆகணும். அவரை பற்றி நம்ம சொல்லே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் திரைப்படங்களில் ஜோக்லாம் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். அது ஜோக்காக மட்டும்தான் இருக்கும், நமக்கு சிரிப்பு வரும், அவ்வளோதான். ஆனால் விவேக் தான் அவருடைய திரைப்படங்களில் ஒரு ஜோக் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் முக்கியமான சமூக கருத்து எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அவர் நிறைய திரைப்படங்கள் நம்ம அதை பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல மனிதர். படத்தில் வேணா ஒரு ஜோக்கராக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். பல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை அவங்க மாதிரி ஆக்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் நமக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்குல்ல. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சில பேர் நம்ம வாழ்க்கையில இழந்த சில பேரை ஞாபகப்படுத்துவாங்கடா. ராகவா லாரன்ஸ், இவரை பற்றி பல விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னமோ சொல்லுவாங்க இவரை பற்றி. இவருடைய படங்கள் எப்பயாவது தான் வரும், அதையும் பார்க்குறதுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி ராகவா லாரன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார். அவரால் இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது பொய்யாகாது, அது உண்மையிலும் உண்மை. ராகவா லாரன்ஸை பற்றி பல விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் அவரால் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ராகவா லாரன்ஸ் படத்துல மட்டும் ஹீரோ கிடையாது, ரியல் லைஃப்லயும் உண்மையான ஹீரோ தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி சார், ஒரு அம்மா அவங்களுடைய தாலி எடுத்து வச்சு தான் ஸ்கூல் ஃபீஸே கட்டுவாங்க. அடுத்து நம்ம மொட்டை ராஜேந்திரன். அவரை வில்லனா பார்த்து நிறைய பேர் பயந்துருப்போம்ல. நான்லாம் அவர் நிறைய இடங்களில் அவரை பார்த்து பயந்துருக்கேன். இந்த நான் கடவுள் திரைப்படத்துலலாம் வந்திருப்பார் வில்லனா, அப்பா அப்படி ஒரு பயம் இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு. ஆனால் அவருடைய லைஃப்பை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு ஃபைட்டராக இருந்து தான் வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சினிமாவில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக காத்திருக்காரு. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, பல வருடம், ஒரு 15-20 வருடத்துக்கு பிறகு தான் அவருக்கு சினிமாவில் வாய்ப்பே கிடைக்கிது. ஒரு வில்லனாக தான் அறிமுகமாகிறாரு. அதுக்கு பிறகு ஒரு நகைச்சுவை நடிகராகி இன்னைக்கு பல பேர் கொண்டாடுற ஒரு நடிகராக மாறி இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய தன்னம்பிக்கை, கடினமான உழைப்பு தான். அவரும் ரியல் லைஃப்லையும் ஒரு ஹீரோ தான். அதே மாதிரி படங்களில் வில்லனாக நடித்தாலும் நம்மளை எல்லாருமே சிரிக்க வச்சாலும் ரியல் லைஃப்பில் மொட்டை ராஜேந்திரன்
எப்பயுமே ஒரு ஹீரோ தான். ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க. இவ்வளோ பேசிட்டு இவரை பற்றி பேசலைன்னா எப்படி? கேப்டன் விஜயகாந்த் ரியல் லைஃப்லேயும் சரி படத்துலேயும் சரி எப்போவுமே ஹீரோவாக இருந்த ஒரு நடிகர். நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த காலத்து கலியுக கர்ணனாக வாழ்ந்த ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் தான். இன்றைக்கி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்ததே விஜயகாந்த் தான். விஜயகாந்த் மாதிரி உதவி செய்கிறாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் விஜயகாந்த். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்த நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதர் விஜயகாந்த். இந்த வீடியோவில் நான் சில நடிகர்கள் தான் பேசியிருந்தேன். இன்னும் பேசாத படங்களில் கெட்டவங்களாக இருந்துக்கிட்டு ரியல் லைஃப்பில் நல்லவங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால், நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.